எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 187க்கான காணொளி. முதல் கேள்வி, எந்த நாட்டிடமிருந்து நாம் பொதுப்பட்டியலை பெற்றோம்? அதாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியலை எந்த நாட்டிடமிருந்து நாம் பெற்றோம்? இது சரியான விடை ஆஸ்திரேலியா. ஏற்கனவே இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதுக்கான காணொளி அந்த தலைப்பில் ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, அக்ஷயா என்ற கற்றல் முறையை அறிமுகம் செய்த மாநிலம்? இதுக்கு சரியான விடை கேரளா. அடுத்தது தியான்கி 2 என்பது அதிசக்தி வாய்ந்த கணினி. அடுத்தது கோஸ்மாஸ் 2510 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்து விண்ணில் ஏவிய நாடு? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. உங்களுக்கு என்ன கேள்வினா, ரஷ்ய நாட்டின் அதிபர் யார்? ரஷ்ய நாட்டின் தலைநகர் என்ன? ரஷ்ய நாட்டின் நாணயம் என்ன? இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது சுகம்யா பாரத் அபியான் என்பதன் நோக்கமாக அமையாதது எது? சுகம்யா பாரத் அபியான் என்பதன் நோக்கமாக அமையாதது எது? இதுக்கு சரியான விடை மாற்றுத்திறனாளிகளின் அணுகுதலுக்கு ஒவ்வாத கட்டடங்களுக்கு அபராதம் விதித்தல். அடுத்தது உலகின் மிக இலகுவான பொருள் சிலிக்கா ஏரோஜெல் மற்றும் ஊதா கருப்பு எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் VSS-C திருவனந்தபுரம். அடுத்தது சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஏழாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, கேரளா. அடுத்தது எட்டாவது கேள்வி, பூரண சுழி வெப்பம் என்பது? இதுக்கு சரியான விடை -273 சென்டிகிரேட். அடுத்தது ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பு மாறாதது? ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பு மாறாதது? இது சரியான விடை ஒளிக்கற்றையின் அதிர்வெண். அடுத்தது காலங்களின் விதி என அழைக்கப்படும் விதி? காலங்களின் விதி என அழைக்கப்படும் விதி கெப்லரின் 3ஆம் விதி. கெப்லரின் 3ஆம் விதி. அடுத்தது மாஸ் பஞ்சு என்பது ஸ்பாக்னம். அடுத்தது HIV வைரஸில் காணப்படும் மரபு பொருள் டேஸ் ஆகும்? HIV வைரஸில் காணப்படும் மரபு பொருள் ஈரிலை RNA. அடுத்தது இதய அறைகளின் சுருங்கும் அதாவது சிஸ்டோல் மற்றும் விரிவடைதல் டயஸ்டோல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இது சரியான விடை கார்டியாக் சுழற்சி. அடுத்தது பின்வருவனவற்றுள் எவை இந்தியாவின் உயிரிய மிகை பல்வகைமை இடமாகும்? இதுக்கு சரியான விடை மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்தது இந்தியாவில் பழமையான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் புகையிலை தொழிலானது ஆப்ஷன் ஏ, விவசாயம் மற்றும் உழைப்பு சார்ந்தது. அடுத்தது பொறுத்துக, கீழ்கண்டவற்றுள் கீழ்வரும் நிறுவனங்கள் அது நிறுவப்பட்ட ஆண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது சித்தரஞ்சன் ரயில் பெட்டி தொழிற்சாலை 1947, ரயில் பெட்டி தொழிற்சாலை 1986, ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலை 1952, ரயில் சக்கர தொழிற்சாலை 1984. அடுத்தது 17வது கேள்வி, PURA மாதிரியில் பின்பற்றப்படும் அணுகுமுறை புதிய காந்தி அணுகுமுறை? 18வது கேள்வி, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. கல்யாணி சாளுக்கியர்கள்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1 மற்றும் 3. காசி விஸ்வேஸ்வரா கோவில், லக்குண்டி,
சரஸ்வதி கோவில் கடக். இவை இரண்டும் சரியானது. அடுத்தது 19வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. எந்த வம்சாவளியினர் தென்னிந்திய கோயில்களில் கோபுரங்களை அறிமுகப்படுத்தினார்கள்? இதுக்கு சரியான விடை 19வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, அதாவது பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர அரசர்கள். அடுத்தது 20வது கேள்வி. இரும்பு எஃகு தொழிற்சாலை ஏற்படுத்த உதவிய நாட்டுடன் பொருத்துக. இதுக்கு சரியான விடை, அதாவது ரூர்கேலா ஜெர்மனி, பிலாய் ரஷ்யா, துர்காப்பூர் பிரிட்டன். அதாவது இந்த தொழிற்சாலை அமைய உதவிய நாடுகள். ரூர்கேலா தொழிற்சாலை அமைய ஜெர்மன் நாடு உதவியது, பிலாய் அமைய ரஷ்யா, துர்காப்பூர் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைய பிரிட்டன் உதவியது. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1, 2, 4 இவை மூன்றும் சரியானது. பாருங்க, நேரு துணைத் தலைவராக கொண்டு காங்கிரஸ் இடைக்கால அரசாங்கம் அமைத்தது. 1946 அக்டோபர் 13 இடைக்கால அரசாங்கத்தில் சேர முஸ்லீம் லீக் தீர்மானித்தது. 1947 ஜூலை 18 இந்திய சுதந்திர மசோதா அரசரின் ஒப்புதலை பெற்றது. அடுத்தது 22வது கேள்வி. தவறான வாக்கியங்களை கண்டறிக. தவறான வாக்கியங்களை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும். கேசரி பத்திரிகை ஆங்கில மொழியில் வெளியிடப்பட்டது என்பது தவறானது. மராத்தா பத்திரிகை மராத்திய மொழியில் வெளியிடப்பட்டது என்பது தவறானது. இந்த இரண்டும். அடுத்தது 23வது கேள்வி. தென்மேற்கு பருவக்காற்றில் அரபிக்கடல் கிளை இப்பகுதியில் மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. தென்மேற்கு பருவக்காற்றில் அரபிக்கடல் கிளை இப்பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. இதுக்கு சரியான விடை சோழமண்டல கடற்கரை. அடுத்த 24வது கேள்வி. இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அமைந்திராத எண்ணெய் வயலை அடையாளம் காண்க. இதுக்கு சரியான விடை நாகர்காட்டியா. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. மத்திய அட்லாண்டிக் கடலடி மலைத்தொடரின் வடிவம். மத்திய அட்லாண்டிக் கடலடி மலைத்தொடரின் வடிவம். இதுக்கு சரியான விடை எஸ் வடிவம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 187க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 187க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.